My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET 2024 எக்ஸாமினேஷனுக்குரிய ரிஜிஸ்ட்ரேஷனை பற்றி நம்ம ஒரு டெமோ வீடியோ போட்டிருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்னால அந்த வீடியோ அப்படிங்கிறது ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, அதனால் நம்ம எந்த விதத்தில் கம்யூனிட்டி கைட்லைனை மீறி வந்தோம் அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. என்னுடைய நேம் அங்கே இருந்துச்சு, அட் த சேம் டைம் என்னுடைய மொபைல் நம்பர் அங்கே இருந்துச்சு, விச் இஸ் பப்ளிக்லி அவைலபிள். என்னுடைய பேர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதை நம்ம மறைச்சு வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. என்னுடைய மொபைல் நம்பரும் ஆப்வியஸ்லி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே கட்டாயம் தெரியும். ஸோ அதையும் மறைச்சு வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அந்த வீடியோவில் நம்ம நிறைய விஷயங்களை ஹைட் பண்ணி, இம்பார்ட்டண்டான விஷயங்களை ஹைட் பண்ணி தான் வீடியோ போட்டிருந்தோம். பட் ஸ்டில் யூடியூப் ஹேஸ் இஷ்யூட் அண்ட் கம்யூனிட்டி கைட் ஸ்ட்ரைக் லைன் அண்ட் நம்ம வீடியோ அப்படிங்கிறது வந்து இட் ஹாஸ் பீன் ரிமூவ். ஸோ இதுதான் எனக்கு வந்த மெயில். ஸோ 10:45 இந்த வீடியோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி ரிமூவ்ட் டியூ டு சைபர் புல்லிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். நம்ம யாரை சைபர் புல்லிங் பண்ணோம் அப்படிங்கிறத தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னுடைய டேட்டாவே யூஸ் பண்ணி நானே எனக்கே ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்காக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஹேப்பனிங் இன் நீட் எக்ஸாமினேஷன். இந்த யூடியூப் கம்யூனிட்டியில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. ஸோ இந்த நேரத்தில் உங்ககிட்ட எனக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, எனக்காக நீ இதை செய்வீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதுதான் நம்மளுடைய சேனலில் வந்திருக்கிற கைட்லைன். நான் திரும்ப அப்பீல் பண்ணேன், பட் தே ஹாவன்ட் அப்ரூவ்ட் இட். ஸோ வீடியோ ஹாஸ் பின் டேக்கன் டவுன். ஸோ திரும்ப அந்த வீடியோ நம்ம போடுறோம். ஸோ இந்த இடத்துல லேர்ன் வித் மிஸ்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம், த செகண்டரி சேனல் ஆஃப் மிஸ்பா கரியர் அகாடமி. ஸோ இந்த சேனல் ஜஸ்ட் ஒரு பேக்கப்புக்காக நம்ம வச்சிருக்கக்கூடிய சேனல் தான். 8 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இதில் இருக்கிறாங்க. இந்த வீடியோவை நீங்கள் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ, எத்தனை நண்பர்கள் மூலமாக நீங்கள் இந்த சேனலை, இந்த புது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியுமோ, அது நமக்கு வந்து ஒரு சேஃப் சைடாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த இது போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம திரும்பவும் அதே டெமோவை அதே லைன் பை லைனாக நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க, பட் ஸ்டில் இந்த வீடியோ அப்படிங்கிறது இனி வரக்கூடிய மாணவர்களுக்கும் பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக திரும்பவும் அந்த வீடியோவை நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த சேனல் லேர்ன் வித் மிஸ்பா அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் எனக்காக இந்த வீடியோ, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோவை, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோவையும் உங்களுடைய நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது எந்த அளவுக்கு ரீச் கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, பட் இது நிறைய மாணவர்களுக்கு கண்டிப்பாக பயன்படும். நம்ம லாஸ்ட் டைம் போட்ட வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த வீடியோவை ஏன் ரிமூவ் பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. மேபி இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான், பட் ஸ்டில் அதே வீடியோவை நம்ம திரும்பவும் கன்டினியூ பண்ணுறோம். ஸோ நீட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். ஸோ ஆல்ரெடி நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த வெப்சைட்லாம் லிங்க் எல்லாமே இட் இஸ் அவைலபிள் இன் த டிஸ்கிரிப்ஷன். நீங்கள் கொடுத்துக்கலாம், ஜாயின் பண்ணி உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அண்ட் கிளிக் பண்ணி போகும்போது யூ ஷுட் டவுன்லோட் த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின். அண்ட் அதெல்லாம் 2-3 தடவையாவது படித்து பார்த்துட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளை பண்ணணும். ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 1700 ரூபாய் அண்ட் ஓபிசிக்கு வந்து 1600 ரூபாய், எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இந்த மாதிரி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1000 ரூபாய் அப்படிங்கிறது ஃபீஸ் வரும். ஸோ இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஒரு இது ஒன்று இருக்கும். ஸோ இது தவிர பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். இதில் உங்ககிட்ட எந்த ஐடி ப்ரூஃப் இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா லாகின் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து ஐ ஹாவ் ஆதார் கார்டு. ஸோ அதனால் ஆதார் கார்டை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா லாகின் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டு யூஸ் பண்ணலாம். டிஜிலாக்கர் அக்கௌண்ட் இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம். என்கிட்ட டிஜிலாக்கர் இல்லை, ஆனால் நான் திரும்ப கிரியேட் பண்ணி நான் இது பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் தேர்ட் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணலாம். அல்லது ஃபோர்த் ஆப்ஷன் ஏபிசி ஐடி இருந்துச்சு அப்படின்னா அதை கிளிக் பண்ணலாம். I do not have ABC ID, but I wish to create ABC ID na இந்த ஃபிஃப்த் ஆப்ஷன் கிரியேட் பண்ணுங்க. அல்லது 6th 7th பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, இந்தியன் பாஸ்போர்ட், நான் இந்தியன் பாஸ்போர்ட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல ஆதார் கார்டு யூஸ் பண்ணி எப்படி போறது அப்படிங்கிறத நம்ம இந்த இதில் பார்க்கலாம். மற்ற எல்லாமே சேம் காமன் அதே மெத்தட் தான். ஐ ஹாவ் ஆதார் கார்டு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் இது வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ண சொல்லும். ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ண ஆதார் கார்டோட லிங்காக இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி அப்படிங்கிறது வரும். அந்த ஓடிபி இங்கே என்டர் பண்ணிட்டு வேலிடேட் ஓடிபின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டேட்டா அப்படிங்கிறது இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகிடும். ஆதார் நம்பர் டிஸ்பிளே ஆகும், கேண்டிடேட்னுடைய நேம் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும், அண்ட் கேண்டிடேட்னுடைய டேட் ஆஃப் பர்த். இந்த இடத்துல ஆக்சுவலாக என்னுடைய டேட்டாவை தான் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் எனக்கு அது பெரிய அளவில் அது கம்யூனிட்டி கைட்லைனை மீறி செயல்படுறதா எனக்கு அது தோணலை. பட் யூடியூப் இஸ் மோர், எப்படி சொல்கிறது, யூடியூப் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்களை மறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் எல்லா டேட்டாவையும் நான் இந்த இடத்துல ஹைட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் டிஸ்பிளே ஆகும், உங்களுடைய நேம் டிஸ்பிளே ஆகும். சிலருக்கு வந்து ஃபாதர் நேம் வந்து கடைசியில் இருக்கும். ஸோ உங்களுடைய 10th மார்க் ஷீட், இந்த இடத்துல கேண்டிடேட் நேம் அப்படிங்கிறது வந்து
உங்களுடைய எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டில் உங்களுடைய பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுடைய நேம்க்கு அப்புறம் இனிஷியல் வந்து உங்களுக்கு கடைசியில் இருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணுங்க. அல்லது இனிஷியல் போட்டு நேம் இருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் புதுசாக டைப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஆதார் இந்த இந்த காலம்ல நேம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் நீங்கள் யூ கேன் டைப் இட் ஆஸ் இட் இஸ் அவைலபிள் இன் யர் 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்டியன் நேம் கொடுங்க அண்ட் மதர் நேம், ஃபாதர் நேம் அண்ட் மதர் நேம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நேஷனாலிட்டி செலக்ட் பண்ண சொல்லுது. இந்தியன், என்ஆர்ஐ, ஓசிஐ, ஃபாரின் நேஷனல்ஸ். அதில் நீங்கள் எந்த நேஷனாலிட்டியோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இந்தியன்னா இந்தியன் போடுங்க, என்ஆர்ஐனா என்ஆர்ஐ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஐடென்டிட்டி டைப் அப்படிங்கிறது வந்து இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். எனி அதர் வேலிட் கவர்மெண்ட் ஐடென்டிட்டி வித் ஃபோட்டோகிராஃப், பேங்க் பாஸ்புக் வித் ஃபோட்டோகிராஃப், கிளாஸ் 12 அட்மிட் கார்டு இஷ்யூட் பை த போர்ட். அண்ட் கிளாஸ் 12 அட்மிட் கார்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹால் டிக்கெட். சரிங்களா, உங்களுடைய ஹால் டிக்கெட் நீங்கள் ஸ்டேட் போர்டாக இருக்கலாம், சிபிஎஸ்சியாக இருக்கலாம். ஹால் டிக்கெட் வந்துச்சு அப்படின்னாலும் அதையும் அக்செப்ட் பண்ணுவாங்க. பேன் கார்டு, பாஸ்போர்ட், இதில் ஏதாவது ஒரு ஐடென்டிட்டி நம்பரை நீங்கள் வந்து என்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஒன்ஸ் அதெல்லாம் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரும் கொடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல டிக் மார்க் வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்டர் பண்ண டேட்டாவில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை. அதாவது மிஸ்டேக் இந்த சென்ஸ் அவங்க கொடுத்துருக்கிற அதே ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். உங்களுடைய சர்டிஃபிகேட்டையும் அதில் இருக்கிற நம்பரும் இதுவும் நம்பரும் கரெக்டா அப்படிங்கிறத நீங்கள் தான் வெரிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ப்ரெசென்ட் அட்ரஸ் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ ப்ரெசென்ட் அட்ரஸ் ஃபுல்லாக டைப் பண்ணுங்க. உங்களுடைய டோர் நம்பர் மற்ற விஷயங்கள் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது பண்ணலாம். இங்கே உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்பாங்க. ஸோ யூ ஷுட் கிவ் யுவர் மொபைல் நம்பர் அண்ட் கன்ஃபார்ம் மொபைல் நம்பர்லையும் அதே நம்பர் தான், சேம் நம்பர். இங்கே வந்து இங்கே கொடுக்குற அதே நம்பர் தான் இங்கேயும் கொடுக்க போறீங்க. ஸோ ஒன்ஸ் அது கொடுத்ததுக்கப்புறம் இமெயில் ஐடியும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இமெயில் ஐடி மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்குறாங்க. இன்கேஸ் இஃப் யுவர் ப்ரெசென்ட் அட்ரஸ் அண்ட் பெர்மனன்ட் அட்ரஸ் ஆர் சேம், இந்த இடத்துல சேம் அஸ் ப்ரெசென்ட் அட்ரஸ் கொடுத்துட்டீங்கன்னா இந்த காலம் எல்லாமே உங்களுக்கு வந்து டிசேபிள் ஆகிடும். ஒருவேளை வேற வேற அட்ரஸ்ல இருக்கு, ரெண்டுமே வேற வேற அப்படின்னா பெர்மனன்ட் அட்ரஸ் வேற, ப்ரெசென்ட் அட்ரஸ் வேற அப்படின்னா பெர்மனன்ட் அட்ரஸ் இந்த இடத்துல டைப் பண்ணிடுங்க. சரிங்களா, இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டை செலக்ட் பண்றது. பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா மினிமம் 8 கேரக்டர்ஸ் டு 13 கேரக்டர்ஸ் இருக்கணும். ஒரு அப்பர் கேஸ் இருக்கணும், ஒரு லோவர் கேஸ் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், ஒரு நம்பர் இருக்கணும். ஸோ இதுபடி நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் சாய்ஸ். ஆனால் அந்த பாஸ்வேர்டை மறந்துடாதீங்க. டு நாட் ஃபர்கட் யுவர் பாஸ்வேர்ட். அதை ஏதாவது ஒரு பக்கத்தில் ஞாபகமாக எழுதி வச்சுக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டு இங்கே டைப் பண்ணிடுங்க. அதே பாஸ்வேர்டு திரும்ப டைப் பண்ணுங்க. செக்யூரிட்டி கொஸ்டின் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்க. அதுக்குரிய ஆன்சர் கொடுத்துட்டு இங்கே வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நம்பர் டிஸ்பிளே ஆகும். அந்த நம்பர் இங்கே என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா யூ வில் பி மூவ் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ இந்த வீடியோவை எனக்காக ஒரு தடவை லைக் பண்ணிடுங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். இது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ரிவ்யூ பேஜ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். இந்த ப்ரிவ்யூ பேஜில் நீங்கள் கொடுத்த டேட்டா எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை வெரிஃபை பண்ணிடுங்க. ஒன்ஸ் இஃப் ஆல் த டேட்டா இஸ் கரெக்ட், இதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு கிவ் அக்னாலஜ்மெண்ட். நேம் கரெக்டாக இருக்குது, அண்ட் கார்டியன் பேரண்ட் நேம், ஃபாதர் நேம், மதர் நேம் எல்லாம் கரெக்டாக இருக்குது, டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்குது, என்னுடைய ஜெண்டர் இஸ் கரெக்ட், அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இஸ் கரெக்ட்னு சொல்லி ஒன்று டிக் பண்ணிட்டு ஐ அக்ரி அப்படிங்கிறத கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா யூ வில் பி மூவ் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். சரிங்களா, ஸோ இந்த இடத்துல அதுக்கு முன்னாடி அகைன் டு யூ வாண்ட் டு ரெஜிஸ்டர் சப்மிட் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் கெட் ஓடிபின்னு சொல்லி கேட்கும். எஸ் கொடுத்துட்டீங்கன்னா யூ வில் ஹேவ் அன் ஓடிபி. ஓடிபி கொடுத்து என்டர் பண்ணதுக்கப்புறம் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் தேங்க்யூ ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ளீஸ் செக் யுவர் மெயில் அப்படின்னு சொல்லி வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மெயிலில் ஓடிபி அப்படிங்கிறது வரும். அதை நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க. இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும் அண்ட் அங்கே வந்திருக்கிற செக்யூரிட்டி நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை இங்கே என்டர் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்துட்டீங்க அப்படின்னா your registration is over. Part of the registration is over. இதுக்கு அடுத்து நமக்கு நிறைய ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா, இப்போ அப்ளிகேஷன் நம்பர் வந்திருக்கும் அண்ட் உங்களுடைய பாஸ்வேர்ட் நீங்கள் ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கீங்களா, அதையும் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா லாகின் பண்ணலாம். இந்த இடத்துல லாகின் பை அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் போடுங்க. பாஸ்வேர்டு நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்க அண்ட் இங்கே ஏதாவது ஒரு நம்பர் டிஸ்பிளே ஆகும். அந்த நம்பரை வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணிட்டு லாகின் கொடுத்துட்டீங்க அப்படின்னா யூ வில் பி மூவ் டு த நெக்ஸ்ட் பேஜ். உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் இன்கம்ப்ளீட் அஸ் வெல் அஸ் ஃபீஸ் பேமெண்ட் இஸ் இன்கம்ப்ளீட். ஸோ இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இந்த இடத்துல உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரும் இந்த இடத்துல உங்களுடைய நேம் அண்ட் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். ஃபார் செக்யூரிட்டி பர்பஸ் யூடியூப் அண்ணனுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதை மறைச்சு வச்சிருக்கோம். மறக்காம எனக்காக இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க. அட் த சேம் டைம் நம்ம ஆல்ரெடி ஒரு யூடியூப் சேனலுடைய லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு யூடியூப் என்ன நடக்கும் என்ன பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சின்ஸ் இட்ஸ் அ கம்யூனிட்டி ஸ்ட்ரைக், நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது ஏற்படுது. செகண்டரி இன்னொரு பேக்கப் சேனலை கிரியேட் பண்ணுறோம். அந்த சேனல்லையும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா
இதில் இல்லைனா கூட நான் வந்து அதில் வீடியோஸ் போடுறது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மில் இன்கம்ப்ளீட் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி மூவ் டு த நெக்ஸ்ட் பேஜ். ஸோ இங்கே நீங்கள் உங்களுடைய காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறீங்க. ஸோ காண்டாக்ட் டீடைல்ஸில் உங்களுடைய அட்ரஸ் எல்லாம் இங்கே ஆல்ரெடி வந்திருக்கும். அதில் லொக்காலிட்டி செலக்ட் பண்ணுங்கள், சப் லொக்காலிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க, கண்ட்ரி டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்கள், ஸ்டேட்டு, மொபைல் நம்பர் மற்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அண்ட் இந்த இடத்துல எமர்ஜென்சி மொபைல் நம்பர் அண்ட் எமர்ஜென்சி இமெயில் ஐடின்னு இருக்கும். அண்ட் இது வந்து உங்களுடைய பேரனுடைய மொபைல் நம்பராவோ அல்லது கார்டியனுடைய மொபைல் நம்பராவோ இமெயில் ஐடியாவோ இருக்கலாம். நீங்கள் வந்து கொடுத்துருங்க. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அகைன் யூ ஷுட் என்டர் த கேப்சா கோட் அண்ட் ஐ அக்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா யூ வில் பி மூவ் டு த செகண்ட் பேஜ், செகண்ட் செக்ஷன், ஐ மீன் பர்சனல் டீடைல்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு போயிடுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்டாக்ட் டீடைல்ஸ் ஹவ் பீன் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி. அடுத்ததா பர்சனல் டீடைல்ஸ். பர்சனல் டீடைல்ஸில் ஐடென்டிட்டி டைப் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதில் உங்ககிட்ட என்ன ஐடென்டிட்டி கார்டு ப்ரூஃப் இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதனுடைய நம்பரை இங்கே என்டர் பண்ணணும். அண்ட் மற்ற டீடைல்ஸ், ஆர் யூ டயபெட்டிக், எஸ் ஆர் நோ கொடுங்க. ஆனுவல் ஃபேமிலி இன்கம், உங்களுடைய இன்கம் லிமிட் எவ்வளவோ அதை ட்ராப் டவுன் விண்டோவில் வர்றதன் அடிப்படையில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் பிலாங்ஸ் டு மைனாரிட்டி, எஸ் ஆர் நோ அப்படிங்கிறது கொடுத்துருங்க. அண்ட் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல கஸ்டமரி ட்ரெஸ் கோட் வியர் பண்ணணுமா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இங்கே ட்ராப் டவுன் பண்ணிங்கன்னா எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்கும். எஸ்பெஷலி நீங்கள் வந்து முஸ்லீம்ஸாக இருக்கிறீங்க அல்லது உங்களுடைய ரிலீஜியனில் வேறு ஏதாவது கஸ்டமரி ட்ரெஸ் கோடை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குது, கம்பல்சரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல எஸ் கண்டிப்பாக கொடுத்தாகணும். அப்போ தான் உங்களை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது அதே கஸ்டமரி ட்ரெஸ்ஸில் நீங்கள் போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதர்வைஸ் அந்த ஃப்ரிஸ்கிங்கில் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ மேக் ஷுர் தட் இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக உங்களுடைய ரிலீஜியன் அடிப்படையில் உங்களுக்கு ஏதாவது நிபந்தனைகளோ அல்லது நீங்கள் பின்பற்றக்கூடிய வழிமுறைகளோ இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் இந்த இடத்துல கரெக்டாக கொடுத்துடுங்க. ஸோ ஒன்ஸ் இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஜியஸ் மைனாரிட்டியா, முஸ்லீம், சிக், கிறிஸ்டியன், புத்திஸ்ட் அண்ட் பார்சி அண்ட் ஜெயின், இந்த மாதிரி கம்யூனிட்டிஸ் எல்லாமே, ரிலீஜியன்ஸ் எல்லாமே வந்து ரிலீஜியஸ் மைனாரிட்டிக்கு கீழே வருது. இதில் நீங்கள் எந்த ரிலீஜியஸ் மைனாரிட்டியை சேர்ந்தவர்களாக இருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் யூ கேன் என்டர் த கேப்சா கோட் அண்ட் கிளிக் ஆன் ஐ அக்ரி கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா யூ வில் பி மூவ் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ இங்கே வந்து பர்சன் வித் டிசேபிலிட்டி டீடைல் அப்படிங்கிறது கேட்கும். நீங்கள் இஃப் யூ ஆர் அ பர்சன் பிடபிள்யூடி கேண்டிடேட் எஸ்ங்கிறத கொடுங்க, இல்லைன்னா நோன்னு கொடுத்துருங்க. நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுடைய டிசேபிலிட்டியை பற்றியும் அதனுடைய பர்சன்டேஜ் பற்றியும் அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸையும் அப்லோட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ கேப்சா கொடுத்துட்டு ஐ அக்ரி கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா யூ வில் பி மூவ் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து எக்ஸாம் சென்டரை நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாம் சென்டர் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய லாங்குவேஜ், கொஸ்டின் பேப்பர் மீடியம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். ஹிந்தி இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, தமிழ் இருக்குது, உருது இருக்குது. மொத்தமாக 13 லாங்குவேஜில் இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது நடத்துகிறாங்க. ஸோ அதில் நீங்கள் எந்த இதுக்கு கீழே வர்றீங்களோ உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். தமிழ் நீங்கள் செலக்ட் பண்ணுற பட்சத்தில் யூ வில் ஹேவ் கொஸ்டின்ஸ் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஒருவேளை இங்கிலீஷ் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இங்கிலீஷில் மட்டும் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ, நீங்கள் ஒரு வேளை தமிழில் கொஸ்டினை பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தமிழ் அப்படிங்கிறது கொடுக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொஸ்டின் வரும். அதர்வைஸ் இஃப் யூ ஆர் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கிலீஷ் கொஸ்டினே எனக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், அதுவே எனக்கு ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா யூ கேன் கிவ் இங்கிலீஷ். இட் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் யுவர் இன்ட்ரெஸ்ட், உங்களுடைய விருப்பத்தின்படி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இதை ட்ராப் டவுன் பண்ணிங்கன்னா எல்லா ஸ்டேட்டுமே லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தமிழ்நாடு அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணும்போது எனக்கு 3 தான் காமிச்சிச்சு. ஸோ அதனால் நான் தமிழ்நாடுங்கிறத செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி சிட்டி அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்ன, அல்லது நீங்கள் எந்த சென்டரை ஃபஸ்ட்டு வேணும்னு நினைக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ். அடுத்தது செகண்ட் சாய்ஸ். செகண்ட் சாய்ஸுக்கு நீங்கள் வந்து ஒரு சிட்டியை செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சாய்ஸுக்கு ஒரு சிட்டி செலக்ட் பண்ணணும். ஸோ அது வந்து உங்களுக்கு விருப்பமான அல்லது உங்களுடைய நியர்பையாக இருக்கக்கூடிய எக்ஸாம் சிட்டியை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஒன்ஸ் திஸ் இஸ் டன், கேப்சா என்டர் பண்ணிவிட்டு ஐ அக்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா யூ வில் பி மூவ் டு த குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ். இந்த குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா உங்களுடைய 10th அண்ட் 11th அண்ட் 12th ஸ்டாண்டர்டினுடைய மார்க் டீடைல்ஸும் குவாலிஃபிகேஷன், அதான் உங்களுடைய குவாலிஃபிகேஷன். ஸோ அந்த டீடைல்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் கொடுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இயர் ஆஃப் பாசிங் இருக்குது. இது வந்து 10th ஸ்டாண்டர்டினுடையது. இயர் ஆஃப் பாசிங் நீங்கள் ட்ராப் டவுன் போட்டிங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து 2003ல இருந்து ஆரம்பிச்சாங்க. பட் இப்போ நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி ஓவர் தேர். நமக்கு வந்து பழைய முன்னாடி இருக்கிற இதே வந்து உங்களுக்கு காண்பிக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 10th ஆர் ஈக்குவலண்ட் இந்த விஷயம் செலக்ட் பண்ணுறீங்க. பிளேஸ் ஆஃப் ஸ்கூலிங், உங்கள் ஸ்கூல் வந்து அர்பன் ஏரியாவில் இருந்துச்சா ரூரல் ஏரியாவில் இருந்துச்சா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. அர்பன்னா அர்பன் போட்டுக்கோங்க, ரூரல்னா ரூரல் போட்டுக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சீங்க, விச் ஸ்கூல், நீங்கள் படித்த ஸ்கூலுடைய டைப் என்ன, அது வந்து கேந்திரிய வித்யாலயாவா, அது கவர்மெண்ட் எய்டடா, கவர்மெண்ட் ஸ்கூலா, அல்லது பிரைவேட் ஸ்கூலா, பிரைவேட் அன்எய்டடா, இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதில் நீங்கள் எதுக்கு கீழே வரீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து உங்களுடைய போர்டை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ ஸ்டேட் போர்டாக இருக்கலாம், சிபிஎஸ்சியாக இருக்கலாம், பேஸ்ட் ஆன் யார் நீங்கள் படித்த போர்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நிறைய ட்ராப் டவுனில் நிறைய இது இருக்குது, எல்லா ஸ்டேட்டில் உள்ள இதுவுமே இங்கே காமிக்குது. ஸோ நீங்கள் அக்கார்டிங்லி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போனீங்க அப்படின்னா 11th டீடைல்ஸ் அப்படிங்கிறது வருது இல்லைங்களா. 10th நீங்கள் முடிச்சிடுறீங்க, உங்களுடைய டோட்டல் மார்க் என்டர் பண்ணுறீங்க. அண்ட் நீங்கள் வாங்கின மார்க் போட்டிங்க அப்படின்னா பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து கால்குலேட் பண்ணி போட்டுரும். ஸோ அடுத்து 11th வந்து இன்கேஸ் உங்களுக்கு அது பப்ளிக் எக்ஸாமினேஷனாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் கிவ் நாட் அப்ளிகபிள். அதே மாதிரி 10th வந்து நீங்கள் ஆல் பாஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு எந்த விதமான மார்க்கும் என்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல அப்டைன்ட் மார்க் அப்படிங்கிறதுல NA அப்படிங்கிறது வந்துடும். ஸோ அதனால அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டியதில்லை. அதே மாதிரி தான் 11th ஓகேங்களா. 11th நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இந்த டேட்டா இந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து இட் வில் ஆட்டோமேட்டிக்லி ஹிடன், அது வந்து உங்களுக்கு காமிக்காது. ஸோ அடுத்து வந்து 12th போயிடுறோம். 12th உங்களுடைய பாஸ் ஸ்டேஜ், நீங்கள் வந்து அப்பியரிங்கா அல்லது பாஸ்டா, அதாவது நீங்கள் ஃப்ரெஷரா ரிப்பீட்டரா அப்படிங்கிற கணக்கு வருது. இப்போ இந்த வருஷம் நீங்கள் 12th எழுதுறீங்க அப்படின்னா அப்பியரிங் கொடுங்க, அல்லது பாஸ்ட் அப்படிங்கிறத கொடுங்க. அதை கொடுத்துட்டு இயர் ஆஃப் பாசிங் அப்பியரிங், நீங்கள் எந்த வருஷம் 12th முடிச்சிங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. ஒருவேளை இந்த வருஷம் எழுதுறீங்கன்னா 2024 அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அதுக்கு முந்தைய வருஷங்களில் நீங்கள் எந்த வருஷத்தில் எழுதினாலும் அதை நீங்கள் அப்ராப்ரியேட் இயரை நீங்கள் வந்து அங்கே கொடுத்துடலாம். அடுத்ததாக குவாலிஃபைங் எக்ஸாம். குவாலிஃபைங் எக்ஸாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹையர் செகண்டரி அந்த விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் போட்டுட்டு உங்களுடைய மார்க் டீடைல்ஸை என்டர் பண்ண வேண்டியிருக்கும். குவாலிஃபைங் கோட் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லைங்களா, இந்த கோடு வந்து அப்பியரிங் போட்டிங்கன்னா கோட் 1 அப்படிங்கிறது வரும். ஒருவேளை நீங்கள் வந்து பாஸ்டுன்னு போட்டிங்கன்னா கோட் 2, 3, 4, 5, 6, 7 அப்படிங்கிறது வரும். இதை பற்றி நம்ம செப்பரேட்டாக வீடியோ கவர் பண்ணியிருக்கிறோம், அந்த வீடியோ பாருங்கள். அதில் நீங்கள் எந்த கோடுக்கு கீழே வரீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் பிளேஸ் ஆஃப் ஸ்டடிங் அர்பன் ஆர் ரூரல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் ஸ்டேட், நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுங்கள். அந்த போர்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஸ்கூலுடைய நேம் என்டர் பண்ணிவிடுங்க இந்த இடத்துல இல்லைங்களா. அதை நீங்கள் எழுதிட்டு அதோடைய பின்கோடிங் என்டர் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களுடைய 12th ஸ்டாண்டர்டுடைய ரோல் நம்பர் மார்க் ஷீட்டில் அவைலபிளாக இருக்கும். இப்போ அப்பியரிங் கேண்டிடேட்ஸாக இருந்தால் ஹால் டிக்கெட்டில் அவைலபிளாக இருக்கும், அதை வாங்கி எழுதுங்க. ஸோ இது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் மார்க்ஸை கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் அண்ட் பயாலஜி இதனுடைய மார்க்ஸை கேட்டிருப்பாங்க. டோட்டல் மார்க்ஸ் அண்ட் அப்டைன் மார்க்ஸ் போட்டுட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். ஒன்ஸ் இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா we will be moving to the additional data. ஸோ அடிஷ்னல் டீடைல்ஸ் வந்துடும். இது வரைக்கும் நம்ம வந்து கான்டாக்ட் முடிச்சிருக்கோம், பர்சனல் முடிச்சிருக்கோம், பர்சன் வித் டிசேபிலிட்டி, எக்ஸாம் சென்டர்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் முடிச்சிருக்கோம். ஸோ வி ஆர் ஆக்சுவலி இந்த அடிஷ்னல் டீடைல்ஸ். அடிஷ்னல் டீடைல்ஸ்ல என்னென்ன இருக்குன்னா, ஆர் யூ a twin and both applying for NEET 2024? நீங்கள் இரட்டை சகோதரர்களா இரட்டை சகோதரிகளா இருக்கீங்க, ரெண்டு பேருமே நீங்கள் வந்து எழுதுறீங்க நீட் எக்ஸாமினேஷன் இந்த வருஷம் எழுத போறீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. ஸோ அது உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுன்றதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருங்க. டிட் யூ எவர் அப்பியர் இன் நீட்? இதுக்கு முன்னாடி நீட் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்களா, அதாவது நீங்கள் ரிப்பீட்டரா அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க. இன்கேஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி நீட் எக்ஸாமினேஷன் எழுதிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துருங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் கேட்கும், அது வந்து எத்தனை தடவை நீங்கள் எழுதிருக்கீங்களோ அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கேப்சா என்டர் பண்ணிட்டு ஐ அக்ரி கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்த உடனே அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற செக்ஷனுக்குள்ளே போயிடும். ஸோ அப்லோட் டாக்குமெண்ட்ஸில் என்னென்ன நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய ஸ்கேன்டு சிக்னேச்சர் காப்பி அண்ட் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ 6x4 இன்ச்சஸ். அண்ட் அதோடைய சைஸ் எல்லாம் பாருங்கள், எல்லாமே 10 to 200 KB இருக்கணும். அண்ட் சிக்னேச்சர் வந்து 4 to 30 KB இருக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு டாக்குமெண்ட் இந்த போஸ்ட் கார்டு வந்து 10 to 200 இருக்கலாம். அண்ட் சிக்னேச்சர் தம் இம்ப்ரெஷன் வந்து 4 to 30 KBக்குள்ளே இருக்கணும், மினிமம் 30 KBக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி இன்னைக்கு காலைல ஒரு வீடியோ போட்டோம், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி ரீசைஸ் பண்ணுறதுன்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோவையும் பாருங்கள், அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்ததாக இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக 1 by 1 அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி எல்லாமே வந்துடும். ஒருவேளை சைஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ரீசைஸ் பண்ணிக்கோங்க. எப்படி ரீசைஸ் பண்ணுறதுன்னு சொல்லி செப்பரேட்டாக ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம், அந்த வீடியோவை பார்த்துருங்க, அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா
இந்த இடத்துல சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கொடுத்துருங்க. இந்த இடத்துல இருக்கும் சேவ் அண்ட் நெக்ஸ்ட். அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா யூ வில் பி மூவ் டு த ஃபைனல் சப்மிட் ஸ்டேட். கடைசி ஸ்டேஜுக்கு போயிடும். இந்த கடைசி ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த இடத்துல இருக்கிற எல்லா டேட்டாவையும், ஆல் த டேட்டா தட் யூ ஹவ் என்டர்ட், அது எல்லாத்தையுமே கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த பேஜை மட்டுமாவது பிரிண்ட் அவுட் எடுத்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா வெரிஃபை பண்ணுங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு அதில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் யூ ஷுட் வெரிஃபை யுவர் மொபைல் நம்பர். இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் என்டர் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் நாட் பி சீயிங் அந்த மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னா ஃபைனல் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல இருக்காது. ஸோ அது வந்து நீங்கள் மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஐ மீன் வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா வில் பி ஏபிள் டு see your ஃபைனல் சப்மிட் ஆப்ஷன். ஸோ ஃபைனல் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இந்த இடத்துல இப்போ எனேபிள் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் எல்லா டேட்டாவும் கரெக்டு, ஃபோட்டோ அந்த விஷயங்கள் எல்லாமே தெளிவாக தெரியுது அப்படின்னா நம்ம யூடியூப் பண்ணனுக்கு காரணமாக நம்ம வந்து எல்லாத்தையுமே மறைச்சி வச்சுருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரத்தில் அந்த ஸ்ட்ரைக் என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் என்னுடைய கைண்ட் ரிக்வஸ்ட், நம்மளுடைய செகண்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் போட்டுடுங்க. அடுத்ததாக இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து டிக் மார்க் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. ஒன்ஸ் ஃபைனல் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா யுவர் அப்ளிகேஷன் ஃபைனல் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். அண்ட் யூ வில் பி மூவ் டு த பேமெண்ட் பேஜ். பேமெண்ட் பேஜுக்கு போகும்போது உங்களுடைய நேம் அண்ட் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். அண்ட் பேஸ்ட் ஆன் யுவர் கேட்டகரி அங்கே வந்து ஃபீஸுங்கிறது டிஸ்பிளே ஆகும். பே நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான 4 மெத்தடில் இருக்கும். இந்த 4ல் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் தான் நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சரிங்களா? நீங்கள் எந்த பேங்க்கில் வேணால் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கலாம். யூ கேன் சூஸ் எனி ஒன். இது எல்லாமே பேமெண்ட் கேட்வே தான். இது எல்லாமே பேமெண்ட் கேட்வே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதில் ஏதாவது ஒரு பேமெண்ட் கேட்வே யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா பேமெண்ட் அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு ஹெச்டிஎஃப்சி செலக்ட் பண்ணி இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். என்னென்ன இருக்குது? கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பண்ணலாம், டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பண்ணலாம், நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி பண்ணலாம், யூபிஐ ஐடி நீங்கள் வந்து கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணலாம். அதை கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி யார் பேமெண்ட் வில் பி டன். ஒன்ஸ் யார் பேமெண்ட் இஸ் கம்ப்ளீட்டட் யூ வில் ஹாவ் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். உங்களுடைய எல்லா டேட்டாவும் கம்ப்ளீட் இருக்கான்னு பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறத நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் ஃபர்ஸ்ட் நம்ம தான் ஆக்சுவலாக இந்த நீட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குரிய டெமோ அப்படிங்கிறத போட்டோம். அண்ட் ஏதோ ஒரு காரணத்தினால யாரோ ஒருத்தர் செய்த சதியினால இந்த வீடியோ அப்படிங்கிறது ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு. இது கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். பட் ஸ்டில் மாணவர்களுக்கு உதவி செய்வதை மிஸ்பா கரியர் அகாடமி எக்காரணம் கொண்டும் நிறுத்தாது. நிறைய பெற்றோர்களுக்கும் நிறைய மாணவர்களுக்கும் நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு யூடியூபுக்கு அப்பீல் பண்ணும்போதே நான் அதையும் சேர்த்து மென்ஷன் பண்ணியே நான் அப்பீல் கொடுத்துருந்தேன் ஆக்சுவலாக. பட் லெட்ஸ் சி வாட் தே ஆர் டூயிங். ஒரு வேளை அவங்க வந்து அந்த அப்பீலை ஏற்றுக்கிட்டு அந்த வீடியோவே திரும்ப போட்டாங்க அப்படின்னா வில் ரிமூவ் திஸ் ஒன். அதர்வைஸ் பியூர்லி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி மறக்காமல் இதுக்கும் இந்த வீடியோக்கும் நீங்கள் நிறைய லைக் போடுற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த வீடியோ அப்படிங்கிறதும் நிறைய மாணவர்களுக்கு சென்றடையும். ஸோ இதை நீங்கள் எனக்காக செய்வீங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் இருக்கிறேன். ஸோ லெட்ஸ் சி வாட் ஹேப்பன்ஸ். இது எல்லாத்துக்கும் மேலே என்ன இந்த பிளேஸ்க்கு கொண்டு வந்து வச்சிருக்கிற ஆண்டவர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ வில் கண்டினியூ டு சப்போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கம்யூனிட்டி with all our efforts. Thank you so much and thank you for watching.